ஆண்டவரை ஆராதிக்க தொழுதுகள் ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்தமும் மகிமையும் உள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் ஆராதனை வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம் ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையை முழுமுதையாய் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடக்க முதல் முடிவு வரை உம்முடைய கிருபையின் பிரசன்னம் ஆண்டவரே எங்களை ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாடுகிற பாடல்கள், சங்கீதங்கள், சாட்சிகள், தேவ செய்தி ஆண்டவரே, முடிவு ஜெபம் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா பகுதியும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரணும் ராஜா. ஆண்டவரே, வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வரவேண்டியவர்களை தடைகளை நீக்கி கர்த்தர் கொண்டு வருவீராக. இந்த ஆராதனை நீங்கள் முழு பொறுப்பெடுத்துக்கொள்ளும். உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்தவர்கள் வந்த வண்ணமாய் அல்ல ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து ஆண்டவரே ஒரு சுகத்தை பெற்றவர்களாக, ஒரு விடுதலை பெற்றவர்களாக, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் கடந்து செல்லணும் ராஜா. யாரும் இந்த இடத்தை விட்டு வெறுமையாய் போகக்கூடாது ராஜா. ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து ஆண்டவரே வல்லமைகளை பெற்றவர்களாய், கிருபைகளை பெற்றவர்களாய், ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் கடந்து செல்லணும் ராஜா. ஆண்டவரே, ஆராதனை நீர் முற்றிலுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமென். எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி 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 நன்றி சொல்லி துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய சூழ்நிலைகள்ல யோர்தான் புரண்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். நிறைய தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்ம முன்னேறும் பொழுது எல்லா தடையான காரியங்களும் உடைந்து போகிறதா இருக்கிறது. ஆமென். இந்த பாடல் இப்படியா சொல்லுது: உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய புயங்கள் என்னையும் உங்களையும் தாங்குகிறதா இருக்கிறது. பாடலாமா? இந்த பாடல எண்ணி எண்ணி துதி செய்வான், எண்ணில் அடங்காத கிருபைகள் காயம். என்றும் தாங்கும் தம் புயமே. இந்த இயேசுவின் நாமமே என்னை தாங்கும் தம் புயமே. இந்த இயேசுவின் நாமமே. யோர்தான் புரண்டு வரும் போ எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும் போ எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்று தாங்கும் தம் புயமே. இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே. இயேசுவின் நாமமே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை. ஆமாங்க, நீ
நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார். என்னில் அடங்காத கிருபைகளால் என்றும் தாங்கும் நம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் நம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்கள் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்கள் உன்னை மூடி மறைத்தாரே. நீ எண்ணி துதி செய்வார். என்னல் அடங்காத கிருபைகளால் என்றும் தாங்கும் நம் புயமே. ஆமாங்க, அவருடைய புயத்தினால என்னை உங்களுடைய தாங்குகிற தேவனாயிருக்கிறார். என்றும் தாங்கும் நம் புயமே. இந்த இயேசுவே மறுபடி சொல்லமா, எங்கும் தாங்கும் எங்கும் தாங்கும் நம் புயமே. இந்த இயேசுவே நாமமே என்றும் என்றும் தாங்கும் நம் புயமே. இந்த இயேசுவே நாமமே. ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? பிசாசானவன் நிறைய நேரத்தில் நம்மளை சோதிக்கிறதுக்கு வருவான் இல்ல, பிரச்சனைகளை கொண்டு வர்றதுக்கு நிறைய நேரத்தில் வருவான். அதே மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது பிசாசு ஆண்டவரை சோதிக்க 40 நாள் உபவாசம் முடிச்சு ஆண்டவர் சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே. நம்மளும் என்ன சொல்லணும்? உன் ஆயுதம் ஒன்றும் இங்கே பலிக்காது. நான் யாருனால? இயேசுவின் ரத்தத்தினால நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். நாம ஒரு பழைய பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். தங்கிறதுக்கு இங்க வீடு இன்றி போனாலும் பரலோகல் தங்கத்தாலே வீடு ஒன்று மகிழ்ந்திடுவேன். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை இடர்கள் வந்தாலும் இயேசுவின் பலன் கொண்டு முறியடிப்பேன். காலின் கீழாக மிதித்திடுவேன். சாத்தானை காலின் கீழாக மிதித்திடுவேன். வியாதிகள் வேதனைகள் வந்தாலும் பரம வைத்தியர் இயேசு உண்டு, பயமில்லையே. புயல் போன்ற துன்பங்கள் வந்தாலும் புகலிடமா இயேசு உண்டு, என்னது? பயமில்லையே. ஹல்லேலூயா. பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. என் கூட உங்க கூட புகலிடமான இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பாடலாம் அந்த பாடல. போ சாத்தானே, அப்பாலே போ, போ போ அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ, போ போ அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ. உன் ஆயுதங்கள் ஒன்றும் இங்கு பலிக்காது. நான் இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டேன். எனக்கென்றும் பயமில்லை உலகத்திலே, எனக்கென்றும் பயமில்லை உலகத்திலே. அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ, போ போ அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ. எத்தனை இடர்கள் வந்தாலும் இயேசுவின் பலன் கொண்டு முறியடிப்பேன். எத்தனை இடர்கள் வந்தாலும் இயேசுவின் பலன் கொண்டு முறியடிப்பேன். காலின் கீழாக மிதித்திடுவேன். சத்தானை காலின் கீழாக மிதித்திடுவேன். வெற்றி சிறந்த இயேசு என்னில் உண்டு. வெற்றி சிறந்த இயேசு என்னில் உண்டு. ஆமென். அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ, போ போ அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ. வியாதிகள் வேதனை வந்தாலும் பரம வைத்தியர் இயேசு உண்டு, பயமில்லையே. வியாதிகள் வேதனை வந்தாலும் பரம வைத்தியர் இயேசு உண்டு, பயமில்லையே. புயல்
துன்பங்கள் வந்தாலும், எனக்கு புயல் போல துன்பங்கள் வந்தாலும், புகலிடமாம் இயேசு உண்டு பயமில்லையே, புகலிடமாம் இயேசு உண்டு பயமில்லையே. அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ, போ போ அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ. தங்க இங்கு வீடு இன்றி போனாலும், பரலோகில் தங்கத்தாலே வீடு உண்டு மகிழ்ந்திடுவே. தங்க இன்று வீடு இன்றி போனாலும், பரலோகில் தங்கத்தாலே வீடு உண்டு மகிழ்ந்திடுவே. ஓட்டத்தை ஜெயமாக ஓடிடுவேன், ஜீவ ஓட்டத்தை ஜெயமாக ஓடிடுவேன். என் நோக்கம் பரலோகம், பரலோகம். ஆமாங்க, என் நோக்கம் பரலோகம் மாத்திரம்தான். அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ, போ போ அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ. உன் ஆயுதங்கள் ஒன்றும் இங்கு பலிக்காது, நான் இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டேன். எனக்கென்றும் பயமில்லை உலகத்திலே, எனக்கென்றும் பயமில்லை உலகத்திலே. அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ, போ போ அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ, போ போ போ. ஆமென், ஹல்லேலூயா. இந்த பாட்டை எழுதினவர் வாரத்தில் 5 நாள் டயாலிசிஸ் போவாராம். என்னது? கிட்னி டயாலிசிஸ். வாரத்தில் 5 நாள் டயாலிசிஸ் முடிச்சுட்டு ஊழியத்துக்கு போவாராம். வியாதிகள் வேதனை வந்தாலும் பரம வைத்தியர் இயேசு உண்டு பயம் இல்லையே. ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, எனக்கு பரம வைத்தியர் ஒருவர் இருக்கிறார். வியாதிகள் வேதனை வந்தாலும் பரம வைத்தியர் இயேசு உண்டு பயம் இல்லையே. சொல்லமா? வியாதிகள் பரம வைத்தியர், பரம வைத்தியர் இயேசு உண்டு. புயல் போல, புயல் போல துன்பங்கள் வந்தாலும், எனக்கு புயல் போல துன்பங்கள் வந்தாலும், புகலிடமாம் இயேசு உண்டு பயமில்லையே. யார் இருக்கா புகலிடமா? எனக்கு உங்களுக்கு யார் இருக்கா? இயேசு. சொல்லமா? புகலிடமாம் இயேசு உண்டு பயமில்லையே. மறுபடி சொல்லமா? புகலிடமாம் இயேசு உண்டு பயமில்லையே. ஓ அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ, போ போ அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ. உன் ஆயுதங்கள் ஒன்றும் இங்கு பலிக்காது, நான் இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டேன். எனக்கென்றும் பயமில்லை உலகத்திலே, எனக்கென்றும் பயமில்லை உலகத்திலே. அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ, போ போ அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ, போ 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 போ. ஆமென். என்னையும் உங்களையும் கர்த்தர் கண்ணோக்குகிற தேவனா இருக்கிறார். ஆமா தானே? வசனம் எப்படியா சொல்லுது? எசேக்கியேல் 36 அதிகாரம் 9 11 வசனம் வரைக்கும், இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன் அப்படிங்கிறார். நான் உங்க பட்சத்தில் இருந்து என்ன பண்றேன்? உங்களை கண்ணோக்குறேன். 10வது வசனம், நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். அடுத்த வசனத்துல கீழே போட்டிருக்கு, உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆமென். முந்தின சீரை பார்க்கிலும் எனக்கு உங்களுக்கு நற்சீரை உண்டு செய்கிறவர், உண்டாக செய்கிறவர் என் கூடிய உங்க கூடி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்ன பண்றாரு? என் பட்சத்திலும் உங்க பட்சத்திலும் இருந்து உங்களை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். என்ன ஒருத்தர் பார்க்கிறார்ப்பா, என்னைய பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு நான் என்ன பண்றது இல்ல, சோர்ந்து போறதில்ல. என்ன பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை தான் நான் நீங்கள் ஆராதிக்கிறோம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உங்களையே நான் ஆராதிப்பேன்ப்பா. உம்மை
எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேசமே என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மாயும் கிருபாயும் தொடரச் செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மாயும் கிருபாயும் தொடரச் செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை சொல்லலாமா எல்லாரும்? என் ஜீவன் பிரியும் வரை அப்பா, என் சுவாசம் உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை அவர் பாவி என்று என்னை தள்ளுகிறதே இல்லை, அவர் அன்போடு அணைத்துக் கொள்ளுகிற தேவன். என்னையும் அவரோடு சேர்த்துக் கொள்ள அவர் மீண்டும் வருகிற தேவனாயிருக்கிறார். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் உம்மையே ஆராதிப்பேன். We worship you, Lord. உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். Hallelujah. எவ்வளோ ஒரு பாக்கியம் அல்ல? என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை நான் உம்மை மாத்திரதான் ஆராதிப்பேன். அது என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, உயர்வானாலும் தாழ்வானாலும், என்ன சிச்சுவேஷன்ஸ் எனக்கு வந்தாலும் உங்க அன்பை மாத்திரம் விட்டு நான் பிரிய மாட்டேன். உங்க அன்பை மாத்திரம். இந்த உலகத்துல எதை வேணா இழந்துடலாம், எந்த சூழ்நிலைகளிலும் நமக்கு வரலாம். ஆனால் ஒன்னே ஒன்று, ஏசு அப்பாவை மாத்திரம் விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க. நான் கடந்த நாளில் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், நம்ம சபைக்கு வர்றது ஆசீர்வாதம் கிடைப்பதற்காகவோ இல்லை நான் நல்ல ஆரோக்கியமாக வாழ்வதற்காகவோ இல்லை எனக்கு பெயர் புகழ் நிறைய காரியங்கள் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ அல்ல. நான் ஒரு நாள் நித்தியமாக அவரோடு வாழ போகிறேன். நான் நித்தியமாக அவர் கூட வாழ போகிறேன். அதுக்கு தான் நம்ம சபைக்கு வரோம், அதுக்கு தான் ஆண்டவர் ஆராதிக்கிறோம், அதுக்கு தான். மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கு வரும். நம்ம அதை தேடி நாடி போகவே வேண்டாம். ஆராதிக்கலாமா? கொஞ்ச நேரம் எழுந்து நின்று. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம்
உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் தாயின் மேலாய். ஆமாங்க, தாயின் மேலாக உங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் ஜீவனை தந்தார்ல. ஓ, தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை வாழ்க்கையில இருளடைந்து சூழ்நிலைகள்ல ஆண்டவர் வெளிச்சம் வீசக்கூடியவராக இருக்கிறார். இந்த வாழ்க்கையின் பிரச்சனை நடுவில் அவருடைய பாசத்தை உணரவும், என்னுடைய கவலைகளின் நடுவில் அவருடைய கரத்தை காணவும் ஆண்டவர் கிருபை செய்கிறார். வாழ்க்கையின் நடுவினிலே வெளிச்சம் வீசட்டுமே. என் வாழ்க்கையின் நடுவினிலே வெளிச்சம் வீசட்டுமே. சொல்லலாமா? என் வாழ்க்கையின் நடுவில் பா உங்க வெளிச்சம் வீசட்டுப்பா. என் வாழ்க்கையின் நடுவினிலே வெளிச்சம் வீசட்டுமே. எல்லாம் நீரே, எல்லாம் நீரே, எல்லாம் நீரே இயேசுவே. நீங்க மாத்திரதாப்பா. இதெல்லாம் பிரச்சனை நடுவினிலே பாசத்தை உணரட்டுமே. கவலையின் நடுவினிலே கரத்தை காணட்டுமே. சொல்லலாமா? பிரச்சனை நடுவினிலே பாசத்தை உணரட்டுமே. என் கவலையின் நடுவினிலே கரத்தை காணட்டுமே. என்னெல்லாம் எல்லாம் நீரே, எல்லாம் நீரே, எல்லாம் நீரே இயேசுவே. நீங்க மாத்திரதான்ப்பா. எல்லாம் நீரே, எல்லாம் பா. எனக்கு எல்லாம் நீங்களேப்பா. என் தனிமையின் நடுவினிலே தயவு தாங்கட்டுமே. என் பயத்தின் நடுவினிலே பலத்தை உணர்ப்பா. என் தனிமையின் நடுவில்
உம்முடைய தயவு எங்களை தாங்கட்டுமேப்பா. எங்களுடைய பயத்தின் நடுவினே உங்களுடைய பலத்தை எங்களுக்கு தந்து நடத்துங்கப்பா. மறுபடியும் சொல்லமா, என் தனிமையின் நடுவினிலே தயவு தாங்கட்டுமே. பயத்தின் நடுவினிலே பலத்தை உணரட்டுமே. எல்லாம் நீரே, எல்லாம் நீரே, எல்லாம் நீரே இயேசுவே. எல்லாம் நீரே, எல்லாம் நீரே, எல்லாம் நீரே, எல்லாம் நீரே இயேசுவே. எல்லாம் நீரே, எல்லாம் நீரே, எல்லாம் நீரே இயேசுவே. எல்லாம் நீங்கப்பா. எல்லாம் நீரே, எல்லாம் நீரே, எல்லாம் நீரே, எல்லாம் இயேசுவே, இயேசுவே. எல்லாம் நீரே, எல்லாம் நீரே, எல்லாம் ஆமாப்பா, எங்களுக்கு எல்லாம் நீங்க தான்ப்பா. அன்பு நேசராகிய உம்மை, உம்முடைய திருமுகத்தை தேடி எங்களை அர்ப்பணிக்க, ஆராதிக்க, ஸ்தோத்திரிக்க நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்த நினைவாய் நிரம்ப வேண்டும்ப்பா. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். இந்த நாள் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் உன் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை இயேசுவே, ஆராதனை பரிசுத்தரே, ஆராதனை ஆராதனை ஆராதனை
அந்தமும் ஆனவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே, ஆராதனை உமக்கு மாத்திரப்பா, ஆராதனை உமக்கு. ஓ இயேசுவே, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, நீர் ஒருவரே பரிசுத்தர். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு. ஆராதனை, 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 ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஓ ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா, எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி அப்பா, எங்கள் ஆதரவே, எங்களுடைய ஜீவனே நீங்க தான்ப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களை ஆராதிக்க, உங்களை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. எங்களுடைய மூச்சு காற்று நீங்க தான்ப்பா, எங்களுடைய சுவாசம், எங்களுடைய ஜீவன், எங்களுடைய பலன், எங்களுடைய ஆறுதல், எங்களை தேற்றுகிறது எல்லாத்துலயும் நீங்க தான்ப்பா. நீங்க இல்லாம எங்களுக்கு ஒன்று இல்லப்பா, நீங்க இல்லாம எங்களுக்கு ஒன்று இல்லப்பா. உண்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம், உண்மையே நாங்க பற்றி கொள்கிறோம். எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவரா இருக்கிறீங்களே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம், உம்மிடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், படைக்கிறோம். எங்களுடைய ஆராதனையில நீர் வாசம் செய்ததுக்காக, பிரியப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மீதியான வேளையில் நீர் எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். நாம் நின்ற மனமாக சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். ஹல்லேலூயா. வாசிக்கும்படியான சங்கீதம் 31. சங்கீதம் 31 ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்.
சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டு கொண்டீர். உமது கிருபையினாலே களிகூர்ந்து மகிழுவேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்துமா வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாய் இருக்கட்டும். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனனாயிருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆமேன், ஆமேன்.